தம்பி 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 சொன்ன கேளு தம்பி. உனக்கு நம்பிக்கை இருந்தா அந்த சாமியை வேண்டிக்கோ. இல்லன்னா வாழ்க்கைனா இவ்வளவுதான் விரக்தி அடைஞ்சிருவேன். நீ என்ன பண்ண போறதா இருந்தாலும் கடைசியா 2 நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கு வரம் தரேன். அதுக்கப்புறமா உன் மூச்சை நிறுத்த போறா. தம்பி தம்பி ஐயோ சொன்னா கேளுங்க தம்பி. ஐயோ ஐயோ என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. ஐயோ அவளை விட்டுருங்க தம்பி. தம்பி தம்பி ஐயோ தம்பி. நான் ஓடி போயிடுறேன் ககன். இதுக்கப்புறம் நான் உன் பேச்சுக்கு வர மாட்டேன். விட்டுடு. எல்லாம் கொட்டி போன வயசான புலி. நான் யாரையும் வேட்டையாட மாட்டேன். வா வந்து இந்த தங்க காப்பை எடுத்துக்கோன்னு பிராமணனை கூப்பிட்டு அவனையே கடிச்சு கொன்ன புலி மாதிரி நீ திருந்த மாட்ட. நீ எப்பயுமே திருந்த போறதில்ல. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறதில்ல அபூர்வா. நீ அம்மாவையே கொல்ல நினைச்சிருக்க. என்ன கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன் சாவை ஏத்துக்கணும். அண்ணா வேணாண்ணா. சரி கை விடுடா. அண்ணா வேணாம். அண்ணா வேணாண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. கை விடுடா. வேணாண்ணா. விடுடா. அண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. ஓடிடு சீக்கிரம் ஓடிடு. ஏய் நில்லு. அண்ணா 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 சொல்றது கேளுண்ணா. அண்ணா நில்லுண்ணா. நில்லு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். சரதா என்னாச்சுங்க? எல்லாரும் நான் செத்து போயிட்டேன்னு உறுதியா நம்பும் போது நீ மட்டும் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு எப்படி நம்பின சரதா? எங்க ஆம்பளைங்களுக்கு உள்ளங்கால்ல மச்சம் இருந்துச்சுன்னா 2 கல்யாணம் நடக்குமா? அது உண்மைதானா? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி எனக்கு 2வது கல்யாணம் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நான் என் உயிரை கூட விடுவேனே தவிர ஒரு நாளும் உன் கையை விட மாட்டேன். சரதா, நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல. ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுக்காமலேயே உன் காதலை நிரூபிச்சு காட்டிட்ட சாரதா. ஐயோ, உங்க உள்ளங்கால்ல இருக்கிற இந்த மச்சத்தை நான் மனசார நேசிக்கிறேன். உங்களை அழ வைக்கணுங்கிற நோக்கத்துல நான் இத சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரவா? சாரதா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கலர் புடவை, நெத்தில குங்குமம், கையில வளையல், நிறைஞ்ச சுமங்கலி மாதிரி இருக்கு.
புருஷன் செத்து போயிட்டாருங்கிற கவலையே இல்ல. அவரு போனா என்ன, நம்ம உயிரோட தானே இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட உன்னை என் புருஷன் என் உயிர்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. உயிருக்கு உயிரை நான் அவரை காதலிச்சாலும் உன்னுதானே அவர் உயிரை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமேனு பாசமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தியே. அவர் போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு தெரிய வருது. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவரோட பாசம் உனக்கு தான் கிடைச்சது. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கண்ணீர் தான் மிச்சம். இந்தாங்க, இந்த மெடிசின்ஸ் வாங்கிருங்க. கிளம்புறேன். ஓகேம்மா, நல்லது. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? சாரதா, அழாத சாரதா, அழாத. நான் உயிரோட இருக்கிறது உனக்கு தெரியுங்கிறதுனால நீ இந்த குளத்துல இருக்க. அந்த விஷயம் மீராக்கு தெரியாததுனால உன்கிட்ட அப்படி பேசிட்டா. உன்னைதான் காதலிக்கிறேன்னு மீராவுக்கு கோபம். அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போயிட்டா. அழாத சாரதா, கவலைப்படாத. ஏய், நில்லு.